Last week we saw the history of your jobs. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பி. Your shelter be with peace. New King James Versionல சமாதானம் என்று சொல்லப்பட்டாலும் even in New King James Version it is said it is peace. மற்ற ஆங்கில மொழிபெயர்ப்புகள்ல in other English translations பாதுகாப்பாக இருப்பீர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. It is said that you will be safe and secure. கடந்த வாரம் நாம் கூடாரத்தில் என்ன இருக்கிறது என்று பார்த்தோம். So last week we saw what are the things that are in the tent. யாவேலுடைய கூடாரத்தில் இருந்தது என்ன? So what are the things in the tent of Jah? கூடார ஆணியும் கூடார ஆணியும் சுத்தியலும் இருந்தது. So there was pen, peg and hammer. இன்றைக்கு நாம் ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். Today we are going to see a certain thing. யோசுவாவின் புத்தகம் in the book of Joshua 7ஆம் அதிகாரம் chapter 7 21ஆம் வசனம் verse 21. எடுத்தவர்கள் படிக்கலாம். யோசுவா 7:21. சேக்கலிமா சேலையா பாலத்தையும் இருபத்தி ரெண்டாம் வசனம். இருபத்தி மூன்றாம் வசனம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனமும் 19ஆம் வசனமும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the glory name of God. ஆண்டவராகிய தேவன் எரிகோவை இஸ்ரவேலர் கையில் ஒப்புக் கொடுக்கும்போது when Lord Jesus gave Jericho to the hands of the Israel people, எரிகோவை உடைய கையில் ஒப்புக் கொடுத்தேன் என்றார். He said that he gave it to the hands of Jericho. ஆனால் எரிகோவில் இருக்கிற எல்லாம் கர்த்தருடையது, கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்கிற பிரமாணத்தை கொடுத்தார். He also gave the words that whatever the things that are in Jericho is all holy and is given by the God. நீ அந்த தேசத்தை சுதந்தரிக்கலாம். You can be free in that country. You can அந்த தேசத்தை நீ சுதந்தரிக்கலாம். You can inherit that country. ஆனால் அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா பொருட்களும் அது கர்த்தருக்கு சேரும். But all the things in that nation are all belongs to God. கர்த்தருக்கு சேரக்கூடியதை நீ எடுப்பாயானால் அது சாபத்தீடானது என்று ஆண்டவர் சொன்னார். So whatever things that you take which belongs to the Lord will be accursed. யுத்தம் முடிந்தது. So the war is over. ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார். And the God gave the victory. சகலம் ஆண்டவருடைய பொக்கிஷத்திலே சேர்ந்தது என்று 6ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. So all the things that are given as treasure to the Lord, it is said in the chapter 6. 7ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேலர் ஆயி பட்டணத்தை ஜெயிக்கும்படியாய் போனார்கள். So in the chapter 7 the Israel people went to win the nation of Ai. ஆண்டவராகிய தேவன் சொன்னார், நீ எனக்கு முன்பாக. So the Lord Jesus said என்று யோசுவாவுக்கு சொன்னார் that you will be in front of me to எரிகோவை ஜெயிப்பதற்கு ஆண்டவராகிய தேவன் யோசுவாவோடு பேசினார். So to win the nation of Jericho, God told to Joshua. ஆனால் 7வது அதிகாரத்தை பார்க்கும்போது but in chapter 7 ஆண்டவரிடத்திலே யோசுவா ஆயி பட்டணத்தை ஜெயிக்க போவதற்கு ஆலோசனை கேட்கவில்லை. But Joshua did not consult with God to win the nation of Ai. அவனோடு இந்த மனிதர்கள் சொன்னார்கள்,
ஆய் பட்டணம் சின்ன பட்டணம் நம்ம எளிதாய் போய் சுதந்தரித்துக் கொள்ளலாம். The people with Joshua said that the nation is very small and we can easily get victory. எல்லாரும் போக வேண்டாம். But not everyone should go. போனார்கள். And they went. ஏறக்குறைய 36 பேர் தங்களுடைய ஜீவனை கொடுத்தார்கள். More or less 36 people lost their life. மரித்து போனார்கள். They died. தோற்று போனார்கள். They lost. புறமுதுகு காட்டினார்கள். They showed their backs. ஏன்? Why? தேவன் சொல்லி அவர்கள் செய்யவில்லை. They did not do as God said to them. அந்த 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய கோபம் மூண்டது. The chapter 7 verse 1 it is said the anger of the Lord burned against the people. ஏன்? Why? ஆண்டவர் சொன்னதை எப்படி செய்யல? முழுமையா செய்யல. So they did not know what the Lord said. இன்னைக்கு ஏன் நம்ம அநேகருக்கு போராட்டம்னா, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நாம் 100க்கு 100 கீழ்ப்படியாதது. So why we are all facing tribulations is because we are not obeying all the Lord says. ஆண்டவர் யோசுவாவுக்கு சொன்னாரா, யோசுவா நீ ஆயப்படத்துக்கு போகாத, நீ வந்து சாபத்தீடானது உன்னுடைய நடுவுல இருக்குது அப்படி ஆண்டவர் நிப்பாட்டினாரா? Did Lord stop Joshua that he should not go to the nation? ஆண்டவர் ஒரு முறை சொன்னார், அதோட நிப்பாட்டிட்டார். God said once and then he stopped. யோசுவா என்ன செஞ்சிருக்கணும்? What should Joshua have done? எல்லா கூடாரத்தையும் செக் பண்ணிட்டான். So he should have checked all the tents. ஏன் ஆண்டவர் சொன்ன வார்த்தை? Because the Lord's words were. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு யோசுவா கீழ்ப்படிந்திருந்து பாளையத்தை பரிசுத்தப்படுத்தி இருக்க வேண்டும். So Joshua should have listened to the Lord's words and should have cleansed the place. ஆனால் யோசுவா அந்த வார்த்தையை கேட்கவில்லை, நிறைவேற்றவில்லை. So Joshua did not listen to the words of the Lord and did not obey. இப்பொழுது தோற்று போன பிறகு, now after he has lost, வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் போய் விடுறான். he tore his clothes and is going to the ஆண்டவரே என்ற ஒரு பெரிய ஜெபத்தை பண்ணுகிறான். So now he is praying to the Lord. ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? But the Lord said, படிக்கலாம் யோசுவா 7ஆம் அதிகாரம் Joshua chapter 7 10ஆம் வசனமும் 11ஆம் வசனமும் 12ஆம் வசனமும் 13ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதினால் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டு. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டி ஓடினார்கள். அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன். எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளை தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து விலக்காதிருக்கும் மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். And the Lord said that you should not come near any man or enemies. 13 இங்கிலீஷ்ல போடுங்க, அந்த கடைசி வார்த்தை 13 கடைசி வார்த்தை. You cannot until he take away the accursed thing from among you, you cannot stand before thine enemies. உங்கள் நடுவிலிருந்து நீங்கள் சாபத்தீடானதை விலக்காதிருக்கும் மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாது. So you cannot stand before your enemies until you take away the devoted things from among you. ஏன் என் சத்துரு என்னை மேற்கொள்கிறான்? So why is my enemy overtaking me? ஏன் என் சத்துரு என் கூடாரத்திற்குள் வருகிறான்? So why is my enemy coming into my tent? ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று. God said that I will not leave you or forsake you. அப்படியானால் ஏன் சத்துரு என் கூடாரத்திற்குள் வருகிறான்? Then why is the enemy coming into my tent? ஆண்டவராகிய தேவன் யோசுவாவை பார்த்து சொன்னார், So the Lord said to Joshua, நீ முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? So why have you fallen on your face? உன் வஸ்திரங்களை கிழித்திருக்கிறது என்ன? So why have you torn your clothes? நீ எழுந்திரு, Now stand up. சாபத்தினால் உன் நடுவில் இருக்கிறது. You are having all the devoted things. நான் உன்னிடத்தில் இரேன். What I am telling you, I will not be in your midst. I'll not be in your midst. நான் உன்னிடத்தில் இரேன்.
will not be in your சாபத்தினானது உன்னிடத்தில் நிற்க மட்டும் நீ உன் சத்துருக்கு முன்பாக நிற்க முடியாது. நீ உன் முதுகை காட்ட வேண்டும். Until you have all those devoted things with you, you cannot stand against your enemy. அப்படியானால் என்ன அர்த்தம்? So what does it mean? சத்துரு ஏன் என்னை துரத்தி கொண்டு வர வேண்டும்? So why does the enemy have to chase? நான் ஏன் சத்துருக்கு முன்பாக முறிந்து ஓட வேண்டும்? So why should I turn my back and run? சாபத்தீடானது என் நடுவிலே இருக்கிறது. Because the devoted things are within my waist. ஆண்டவர் சொன்ன காரியத்தை நான் செய்யவில்லை. So I did not do what the Lord said. ஆண்டவர் சொன்ன காரியத்தை செய்யாதிருக்கும் வரை எனக்கு ஜெயம் கிடையாது. So if I do all the things that the Lord has said not to do, I won't get any victory. ஆண்டவர் சொல்லிக்கலாம்ல. So the Lord could have said, Joshua, நேரா ஆகான் வீட்டுக்கு போ. so go to the house of Hagar. அவன் கூடாரத்துல And in his tent, இதெல்லாம் ஒளிச்சு வச்சிருக்கான். and he has hidden some things. அத நீ எடுத்துட்டனா And if you take it, உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும்னு சொல்லிக்கலாம்ல. you will get victory. சொல்லிக்கலாம்ங்க. Would you have said that? ஆண்டவர் அப்படி செய்யல. But the Lord did not do that. Until you cleanse yourself, நீ உன்னை சுத்திகரிக்கும் வரைக்கும் நீ சத்துருக்கு முன்பாக நிற்க முடியாது. So until you have not cleansed yourself, you cannot stand before your enemies. ஆண்டவராகிய தேவன் அதற்காக நம்மை அழைக்கவில்லை. So God did not call us for that. இஸ்ரவேலை அழைத்தது இஸ்ரவேலர் பாலும் தேன் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்தரிக்கும்படியாக. So the Lord called the nation of Israel to enter into the land of Canaan. Where milk and honey flows. அப்போ அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்தரிக்க வேண்டுமானால், so if you have to go into the nation of Canaan where milk and honey flows, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே செய்ய வேண்டும். you should follow whatever the Lord has said. வெட்டுனா வெட்டு, You have to kill, you have to kill. எடுக்காத. If you have not, you should not take, you should not take. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? But what are we doing? ஆண்டவருக்கு உரியது என் கூடாரத்தில் இருக்கிறதா? So does my tent have the things that belongs to the Lord? சீட்டு போட்டு பார்த்தாங்க, கடைசியில் ஆகான் கொண்டு வரப்பட்டான். They took lots, but at last they brought Hagar. இவ்வளவு நடக்குது, ஆகான் வாயை மூடிட்டு இருக்கான். So even all this happened, Hagar is silent. ஒரே ஒரு ஆகானால் So by one Hagar, முழு இஸ்ரவேலரும் தோற்று போனார்கள். the whole Israel lost. ஒரே ஒரு ஆகானால். Because of one Hagar. உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வராம இருக்கிறதுக்கு, If your family is not getting the blessings, அந்த ஆகானா நீங்க இருந்தீங்கன்னா, if you are not leaving the அந்த Hagar, ஆசீர்வாதம் தடைபடும். then you won't get those blessings. நல்லா புரிஞ்சுக்கோங்க. Please listen carefully. நான் ஆகானா? So am I Hagar? நான் ஆண்டவருக்கு சேர வேண்டியதை வைத்திருக்கிறேனா? So am I keeping the things that belongs to the Lord? இப்போ வரம் யோசனை சொன்னா, நீ இப்பொழுது மகனே, நீ இப்பொழுது தேவனை மகிமைப்படுத்து. So now he said, now you Son, give glory to the name of God. 19 7:19. My son, give glory to the Lord God of Israel, and give praise to him, and tell me now what you have done. Do not hide it from me. Make confession unto him. நீ செய்த பாவத்தை மறையாமல் சொல்லு. So don't hide your sins and reveal it to the Lord. தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு ரெண்டு வழிகள் இருக்குது. So there are two ways to glorify the name. ஒன்னு ஆண்டவர் நல்லவர் வல்லவர் எல்லாம் சொல்றது, ஆண்டவரை துதிக்கிறது, ஆண்டவரை மகிமைப்படுத்துறது. So we can praise the Lord as he is great and he is good. இன்னொரு மகிமைப்படுத்துற காரியம், In another way we can, நாம் செய்த தப்பிதங்களை மறைக்காமல் ஆண்டவரிடத்தில் சொல்லுவது. so we can glorify God by repenting our sins to the Lord. அந்த ஆயக்காரன் சொன்னது அதுதான். So that's what அந்த சிலுவைக்காரன் சொன்னது அதுதான். so that is why the story was said. ஆண்டவரே, பாவியாகிய மேல் கிருபையாயிரும். So Lord, please show your Be mercy on me. mercy on me. அந்த சிலுவைக்காரன் சொன்னது அதுதான். So the story of cross says that. பரலோகத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும். So the heaven, please Remember me. remember me. நல்லா பார்த்துக்கோங்க. என் மகனே, நீ எடுத்ததை மறைக்காமல் சொல்லு. So my son, tell me what you have done and do not hide it from me.
ஆகான் தானாவே தன்னை சுத்திகரிச்சிருந்தான்னா If Hagan has cleansed himself, இன்னைக்கு சபைக்கு முன்னால நிக்க வேண்டாம். so he shouldn't have to stand before the house. God gave the chance. ஆண்டவர் சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். So God gave him chance மனம் திரும்பும்படியாக, to repent, பாவ வாழ்க்கை விடும்படியாக, to leave his sinful life, ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை செய்யும்படியாக. to live a God give a life. ஆனா ஆகான் சொல்ற வார்த்தை But the Lord says, நான் அவைகளை இச்சித்து, so நான் அவைகளை இச்சித்து we desire them எடுத்துக்கொண்டேன், and take it, எடுத்துக்கொண்டு அவைகள் என் கூடாரத்திற்குள் இருக்கிறது. and they are in my tent. அருமையான சகோதரி சகோதரியே, Dear brothers and இந்த sisters, காலை வேளையில at this உன் moment, கூடாரத்தில் இருக்கிறது என்ன? so what are the things that are என் கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். is my tent will be in peace, என் கூடாரம் பாதுகாப்பாய் இருக்க காண்பீர். my tent will be with என் கூடாரம் நன்மையாய் இருக்க காண்பீர். my tent will be with goodness. ஆனால் ஆகானிடத்தில் அந்த கேள்வி கேட்கப்பட்டது, But it was asked to Hagan, உன் கூடாரத்தில் இருக்கிறது என்ன? so what is in your tent? நேர்த்தியான பாபிலோனிய சால்வை, So there is a shawl from Babylon, 200 சேக்கல் நிறை வெள்ளி, so 200 shekels of silver, ஒரு பொன் பாலம், 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலம், and a bar of gold weighing 50 shekels. இவைகளை என் கூடாரத்தில் வைத்திருக்கிறேன். And these are in my tent, இவைகளுக்கு அடியில் வெள்ளி இருக்கிறது. and there is silver underneath. ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு தேவையான தங்கத்தை எங்க கொடுத்தாரு? So where did God give the gold? இஸ்ரவேலருக்கு தேவையான தங்கத்தை எங்க கொடுத்தாரு? பொன்னை எங்க கொடுத்தாரு? அடிமையா இருக்கும்போது கேட்டு வாங்க சொன்னார். When they were already serving them, God told them to ask him. எல்லாரும் தங்கள் அயலாரத்திட்ட கேட்டு வாங்கினாங்க. So everybody asked what they had to get. இந்த ஆகான் ஒருவேளை If this Hagan could have கேட்டு வாங்காம இருந்திருக்கலாம். not asked and God received it. நல்லா பார்த்துக்கோங்க, ஆண்டவர் கேட்கிறது நம்ம கிட்ட ஒண்ணு இல்லாத போது கேட்கறதில்ல, கொடுத்துட்டு கேட்பார். So God won't ask what we don't have. He will give and then He will ask for it. உனக்கு தேவையானதை நான் எகிப்திலே கொடுத்துட்டேன். So what you want, I have already given. ஆனா இப்போ முதலா நான் ஒரு எரிகோ கோட்டை உனக்கு ஒப்பு கொடுக்க போறேன், அது முழுவதும் எனக்கு சொந்தம். So now I'm going to give you the code of give you the Jericho, and that is belong. அது எனக்கு என்னுடைய சமூகத்துல சேரணும். And that should belong to me. ஆனா ஆகான் பார்த்தான், Hagan saw it. இது தமிழ்ல நேர்த்தியான பாபிலோனிய சால்வைன்னு இருக்குது. So in Tamil it is said beautiful cloak from Shinar. Spoils a goodly Babylonish garment. ஆனா ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்லுகிறார், அந்த சால்வை தங்கத்தினால செய்யப்படும். So a research person says the shawl, the cloak was made with gold. இன்னைக்கு சாரிங்க எல்லாம் தங்கத்துல செய்றாங்க. Today sarees are made with gold. ஆனா இது அப்பவே பாபிலோனிய சாம்ராஜ்யத்துல நேர்த்தியாய் செய்யப்பட்ட ஒரு சால்வை. So but this cloak has already been made in Babylon. It was a unique one. அத பார்த்த உடனே எனக்கு புரிஞ்சிச்சு, பாபிலோனிய நேர்த்தியான சால்வை இதை நான் நினைச்சா கூட எனக்கு வாங்க முடியாது. So even I can't buy it if I wanted. How did he? எடுத்து வச்சுட்டேன். So he kept it for himself. கர்த்தருக்கு உரியது என்று சொல்லப்பட்ட காரியங்களை நாம் வைத்திருப்போம் என்றால், If we keep all the things that belongs to the Lord, அவனுக்கு அதிகாரம் இருக்குது நம்ம மேல. then புரியுங்களா? the enemy will have power against us. கர்த்தருக்கு உரியது என்று சொல்லப்பட்ட காரியங்கள் என் கூடாரத்தில் இருக்கும் என்றால் தேவன் என்னோடு கூட இருக்க மாட்டார். If the things that belong to the Lord is with me, then Lord won't be with me. ஒரு 12 காரியங்களை நான் உங்களுக்கு சுருக்கமாக காண்பிக்கிறேன். So I am going to share 12 things with you. கர்த்தருக்கு உரியது என்ன? So what are the things that belong to the Lord? முதலாவது காரியம், So the first, லேவியராகமம் 27ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். the book of Leviticus chapter
Leviticus 27:26. 27:26. எடுத்தவர்கள் படிக்கலாம். லேவியராகமம் 27ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆ, போதும். தலையீற்றானவைகள் கர்த்தருடையது. Only the firstling of the beast which should be the Lord's firstling. It is the Lord's. அந்த வார்த்தை பாருங்க. It is the Lord's. தலையீற்றுகள் கர்த்தருடையது. So the first of the beast are the Lord's. உடனே நீங்க இப்போ நிறைய பேர் யோசிக்கலாம். So many of you may think, எப்பா நல்ல வேளை நான் முதல் பிள்ளையா இல்லை. thank God that I am not the first child of God. தலையீற்றுகள் தான் ஆண்டவருடையது. So the first are the gods. நான் வீட்டில் 2வது 3வது 4வது. So I am the second, third and fourth. கரெக்டா? யார் யாரெல்லாம் யோசிக்கிறீங்க அந்த மாதிரி? So how many are thinking of that? ஆனால் ரோமர் எழுதின நிருபம் But in Romans 8ஆம் அதிகாரம் chapter 8, 23ஆம் வசனம். verse 23. யாருங்க? ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட. முதற் பலன்கள் யார்? முதற் பலன்கள் யார்? நாம். So what are the first fruits of the Spirit? சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. எதற்காகவா? தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு. அப்ப முதற் பலன்கள் யாருங்க? முதற் பலன் யார்? நாம். So we are the first fruits. ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். So we ourselves are the fruits of first fruits of the Spirit. இன்னொரு இடத்துல ஒரு வார்த்தை இருக்குது. படிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யாக்கோபு 1:18. Jacob 1:8. James. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன் ஆவதற்கு of his own will begat he us with the word of truth, that we should be a kind of first fruits of his creatures. We should be a kind of first fruits of his creatures. அப்ப தலையீற்றுகள் யாருங்க? So who are the first fruits? தலையீற்றுகள் யாரு? நாம் எல்லாரும். It is of us. நாம் எல்லாரும். தலையீற்றுகள் யாருடையது? தலையீற்றுகள் யாருடையது? இப்போ ஆண்டவருடையத நான் ஓனர்ஷிப் கொண்டாட முடியுமா? So can I have the things that belongs to the Lord? கர்த்தருடையத கர்த்தர் தான் நடத்துவார். So only the Lord will make it happen. ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள். So the things that belong to the king will be his, and what belongs to the Lord will be Lord. நான் யாருடையவன்? So who does I belong? நான் யாருடையவள்? நான் கர்த்தருடையவள். So we belong to the Lord. தலையீற்றுகள் அனைத்தும் கர்த்தருக்குரியது. The first fruits are all the Lord's. சகோதரியே, வாலிப தங்கச்சியே, வாலிப தம்பியே, brothers and sisters and the young people, உன் வாழ்க்கை உனக்கு உரியது அல்ல. your life does not belong to you. அது கர்த்தருக்குரியது. It belongs to the Lord. அந்த கர்த்தருக்குரிய காரியங்களிலே நீ வேறுபடுவாயானால், if you differ in the Lord's things, ஆண்டவர் உன்னோடு கூட இருக்க மாட்டார். then God won't be with you. உன்னிடத்தில் இருக்கிற அந்த சாபத்தீடானதை நீ நீக்கும் வரைக்கும், when you have those devoted things with you, சத்துருக்கு முன்பாக உன்னால் நிற்க முடியாது. நீ புறமுதுகு காட்டத்தான் வேண்டும். until you have it, you can't stand against the enemy. இது தேவனுடைய வார்த்தை. This is the word of the Lord. உன் கூடாரத்தில் இருக்கிறது என்ன? So what are the things that you have in your tent? தலையீற்றுகள் அனைத்தும் கர்த்தருக்கு உரியது. So the first fruits are all the Lord's.
சிருஷ்டிகளிலே முதற் பலன்களாவதற்காக நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். So he created us to be the first fruits of the creation. அப்ப நான் முதற் பலனாகணும்னா முதலாவது சத்திய வசனத்தாலே ஜெனிப்பிக்கப்பட வேண்டும். So if we have to be the first fruits, then we have to be God. அந்த சத்திய வசனம் எனக்குள்ளே இருக்கிறதா? Is the word of Lord is within me. நேற்று நாங்க ஆயத்த குணத்துல ஒரு வார்த்தையை தியானித்தோம். Yesterday we meditated on a verse. விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். So the man who went to sow, he went to sow. விதைக்கிறவன் புறப்பட்டாச்சுங்க. So the man, என்றைக்கு நாம் இந்த உலகத்துல வந்தோமோ அன்னைக்கே விதை நமக்கு கொடுக்கப்பட்டாச்சு. so when we came to this world, the seeds are already given. விதைக்கிறவன் நீ ஆயத்தமாகும் வரை காத்திருக்க மாட்டான். So the man who wants to sow won't wait until for you. விதைக்க புறப்பட்டாச்சு. So now he has sown the seeds. அந்த சில விதை எங்க விழுது? So certain seeds are falling வழி அருகே, on in the streets. சில விதை கற்பாறையான இடங்கள்ல, Some are fallen in rocks. சில விதை முள்ளுள்ள இடங்கள்ல, Some are among the thorns. சில விதை நல்ல நிலத்துல. Some are in a good land. அந்த நல்ல நிலத்திலையும் 30, 60, 100 பலன் கொடுக்கிற இடம் இருக்குது. So in that lands there were the fruits were 50, 100. ஆண்டவருடைய வார்த்தை நமக்காக தாமதிக்காது. So the Lord's word won't wait for us. ஆண்டவருடைய வார்த்தை நமக்காக காத்திருக்காது. The Lord's words won't wait for us. நான் வழி அருகே இருப்பேன் என்றால் அந்த வார்த்தை என்னிடத்தில் வரும் என்பதாக என்னிடத்திலிருந்து பறித்துக் கொள்ளப்படும். So if we are in the streets, then the Lord's words won't be received by us. நான் கற்பாறையாய் இருப்பேன் என்றால் அந்த வார்த்தை எனக்குள்ளே நிலை பெற்றிராது. If we are as a rock, then those words will not give its fruit in us. ஏனென்றால் கற்பாறை இடங்கள்ல வேர் கொள்ள முடியாது. Then because in the rocks you cannot stand in roots. மூன்றாவது முள்ளுள்ள இடம். And third in the thorns. முள்ளுள்ள இடத்துல முள் நெருக்கி போட்டதினால் So the thorns crush the fruits. விதை வளர முடியல. So the seed cannot grow there. ஆனால் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையோ But the seeds that were sown in the good land. 1, 30, 60, 100 வளர்ந்தது. So it gave 30s, 60s and 100s. சில ரட்சிக்கப்பட்டவர்களா மாத்திரம் இருக்கலாம். Some could have been saved by Lord. சிலர் அபிஷேகம் பெற்றவங்க மாத்திரம் இருக்கலாம். Some would have got also anointing. எல்லாரும் பூர்ண புருஷராக மாற முடியாது. But not everybody can. எந்த நிலமெல்லாம் நல்ல நிலமாக இருக்கிறதோ, So which are the good soil? எந்த நிலமெல்லாம் 100க்கு 100 பலன் கொடுக்கக்கூடிய நிலமாக இருக்கிறதோ, Which of the good lands are giving the 100-fold? அதை சேர்க்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். So only to gather that the Lord is coming. நான் கொடுத்த விதைக்கு 100க்கு 100 பலன் கொடுக்கிறது யார்? So who is giving the 100-fold with the seeds that we have? அவர் வெளிப்படும் போது, So when he is, அவர் இருக்கிற வண்ணமாக இருப்பவர்கள் மாத்திரமே அவரை தரிசிக்க முடியும். so only people who are like him can worship him and see போன him. மாசம் யூத் மீட்டிங்ல இந்த வார்த்தை எடுத்துக்கிறாங்க. போன மாசம் யூத் மீட்டிங்ல இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க. எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்க தெரியல. அவர் வெளிப்படும் போது ஒரு 7 காரியங்கள் உங்களுக்கு சொன்னாங்க. யாருக்கெல்லாம் ஞாபகம் 7 காரியங்கள்? ஸ்தோத்திரம். ஒரே ஒருத்தர் ஆண்டவருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த வார்த்தை யார் நம்மை ஜெனிப்பித்திருக்கிறார்? So with the word he created us. அப்ப நான் யார்? Then who am I? I am special. I am first born. நான் முதல் பலன். நான் தலையீற்று. So I am the first fruit. நான் யாருக்குரியவன்? So who do I belong நான் to? யாருக்குரியவன்? நான் ஆண்டவருக்குரியனா? என் வாயில கெட்ட வார்த்தை பேசலாமா? Can I say foul words if I belong to the Lord? என் கண்ணுனால தேவையில்லாத காரியங்களை பார்க்கலாமா? Can I see the wrong things with my என் eyes? கையினால செய்யக்கூடாத காரியங்களை செய்யலாமா? Can I do things that I should not do with my என் hands? கால்னால போகக்கூடாத இடத்துக்கு போலாமா? Can I go where I should not go? என் இதயத்தினால செய்யக்கூடாத காரியங்களை செய்யறேனா? Can I do the things that I should not do with my heart? கர்த்தருக்குரிய காரியங்களை கர்த்தருக்கேற்ற விதத்தில் நாம் செய்யாவிட்டால்,
if we do not do the things that are according to the Lord's words, நான் உங்களிடத்தில் இரேன். and He won't be with us. சத்துரு தொடர்ந்து வருவான். So the enemy will come. நான் சர்ச்சுக்கு போறேன், ஜெபம் பண்றேன், கொடுக்குறேன், ஏன் எனக்கு இது வருதுன்னா போய் சோதித்து பாருங்கள். So I am coming to the church and I am worshiping the Lord, but these things are again happening to me. எங்க ஆண்டவருக்குரிய காரியத்தை நான் ஒளிச்சு வச்சிருக்கோம். Test yourself where I have hidden the things that நான் யாருக்குரியவள்? And whom do I know? நான் யாருக்குரியவள்? வரலையே. நான் கர்த்தருக்குரியவள். நான் கர்த்தருக்குரியவள். அந்த வார்த்தை ஆவில வருதா? So is அந்த the வார்த்தை words ஆத்மால coming in வருதா? spirit? இல்ல அந்த வார்த்தை உதடுல மட்டும் வருதா? Or is it coming only in your lips? இங்க இருக்கிற வரை நல்லவங்களா இருக்கும். And until we are here, we will be good. அங்க இறங்கின உடனே When we go out, வாசல்ல இறங்கின உடனே when we go out, வேறே மனுஷனாவாய். and we will be a different man. என்ன மனுஷனாவாய்? வேறே மனுஷனா. இல்லை. தலையீற்றுகள் கர்த்தருடையது. The first fruits are the Lord's. இரண்டாவது காரியம் The second thing. லேவியராகமம் 27ஆம் அதிகாரம் Leviticus chapter 27. 30ஆம் வசனம். அதே அதிகாரத்துல 30ஆம் வசனம். ம். 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 தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது. நம்ம இந்த சபையில தசமபாகத்தை பத்தி பேசுறது இல்லை. தசமபாகத்தை கேட்டு வாங்குறதும் இல்லை, காணிக்கை கேட்டு வாங்குறதும் இல்லை. அது அவங்கவுங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள காரியம். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்துல சொன்னார், So Lord said these words and மாயக்காரராகிய பரிசேயரே, so the Pharisees, the hypocrite, நீங்க எல்லாத்துலையும் தசமா கொடுக்குறீங்க, ஆனா செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாம விட்டுறீங்க. நீங்கள் அதையும் செய்யணும், இதையும் விட்டு விடாது இருக்க வேண்டும். so you should do that and also follow Jesus. சில ஊழியர்கள் தங்களுக்கு ஏற்றபடி வார்த்தைகளை பேசுவார்கள். சபை இல்லாதவங்க தசமா கொடுக்கூடாதுன்னுவாங்க, சபை இருக்கிறவங்க தசமா கொடுங்கன்னுவாங்க. அது அவங்களோட காரியம். ஐ எம் நாட் என்டரிங் இன்டு தட் ஃபீல்ட், இன்டு தட் டெரிட்டரி. ஆனால் வேத வார்த்தை அவைகளையும் செய்ய வேண்டும், இவைகளையும் விட்டு விடாது இருக்க வேண்டும். So the Bible verse says we should also do that and we should not leave these things. தசமபாகம் யாருக்குரியதுங்க? So who does it belong to? தசமபாகம் யாருக்குரியது? அது பணம் மட்டும் கிடையாது, நேரமும். நேரமும். The offerings are not only money, it is also time. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் உண்டு. So I know a brother. ரெண்டு பேரும் டீச்சர்ஸ். They are both teachers. தசமபாகம் 50 ரூபா கொடுப்பாங்க மாசம். எவ்வளோ? 50 ரூபாங்க. So they give offerings to the Lord just 50 rupees. அவங்களுக்கு 2 பசங்க. அந்த அண்ணன் பேர் வந்து ஜேக்கப். என்னோட ஒரு 3 வயசு அந்த அண்ணன் அதிகமாக இருப்பாங்க. So his name is Jacob and he is 3 years older. அவங்க அப்பா அம்மா 2 பேரும் டீச்சர்ஸ். And his parents are teachers. 2 பேரும் ஊழியம் பண்ணாங்க. 2 பேரும் ஒய்ஃப் ஊழியம் பண்ணாங்க, டீச்சராக இருந்தது. So the wife God's business. அந்த அண்ணன் 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. So the brother died 2 years back. இல்லாத வியாதிகள். So there were many diseases. ஒருவேளை ஆண்டவருக்கு ஒருவேளை அவங்களுக்கு அந்த வார்த்தையை ஆண்டவர் வந்து சொல்லிக் கொடுக்கல என்னன்னு தெரியல. So இல்லைன்னா அந்த சபை ஊழியர்கள் சொல்லிக் கொடுக்கல என்னன்னு தெரியல. ஆண்டவருக்கு சேர வேண்டியது ஆண்டவருக்கு சேரும். ஆண்டவர் சேர வேண்டியது நீங்க கார்டுக்காக கொடுக்கலங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாருக்காக கொடுக்குறீங்க? கார்டுக்காக நீங்க கொடுக்குறீங்க நினைச்சீங்கன்னா யுவர் ஹேண்ட் வில் நாட் கம் அவுட். ஆண்டவருக்காக நான் கொடுக்குறேன்னா ஆண்டவர் எனக்கு 100 கொடுத்துருக்கிறாரு, அதில் நான் 10 ஆண்டவர் கொடுக்குறேன். So if God has given us hundreds, we have to give at least 10. நான் இந்த சபையில் வர்ற பணத்தில் தசமபாகத்தை எங்கள் அம்மா கிட்ட கொடுப்பேன். So the offerings that I receive in this church, I give to my mother. எங்கள் அம்மா போய் அவங்க கேட்டாங்க, நீ எத்தனையில் ஒன்று கொடுக்குற அப்படின்னு கேட்டாங்க.
Then she asked, how much are you giving? நான் சொன்ன 10 ஒன்று கொடுக்குறோம்மா. So I'm giving. அவன் சொன்ன வார்த்தை தெரியுமா? உங்களுடைய நீதி பரிசேயர் நீதியிலும் அதிகமாயிராவிட்டால் கர்த்தர் ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டேங்குது. அதனால் நீ 9ல் 1 கொடு, 8ல் 1 கொடு. அவங்க அம்மா, ஏன்னா எனக்கு என்ன நேரத்தில் ஒரு ஊழியக்காரன் அதான் சொன்னார், நான் ஃபஸ்ட்டு 10ல் 1 கொடுக்குறதுல உண்மையாக இருந்தேன். அதுக்கப்புறமா ஆண்டவர் என்னோட பேச ஆரம்பித்தார். என் 9ல் 1 கொடுக்க ஆரம்பித்தேன், 8ல் 1 கொடுக்க ஆரம்பித்தேன், 5ல் 1 கொடுக்க ஆரம்பித்தேன். எத்தனை 1ங்க? 5ல் 1. கடைசியாக 2ல் 1 கொடுக்க ஆரம்பித்தேன். அவர் படித்தது ஐடிங்க, ஆனால் ஆண்டவர் அவரை கொண்டு போனது உயர்ந்த ஸ்தலங்களுக்கு. உயர்ந்த ஸ்தலங்களுக்கு 10ல் 1 கொடுக்குறதே நிறைய பேர் கஷ்டப்படுறோம். 2ல் 1 கொடுக்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமாங்க? ஆனால் கிறிஸ்துவுக்காக இழந்தவரை வரும் தரித்திரரானது. அதான் உன் கூடாரத்தில் இருக்கிறது என்ன? Hagan, what are the things that are in your tent? கர்த்தருக்கு சேர வேண்டியது கர்த்தருக்கு சேரணும். The things that should belong to God should belong to God. கடைசியில் ஆண்டவர் சொன்னாராம், மகனே நீ 2ல் 1 கொடுக்குறவங்க உண்மையா இருந்த, இப்போ நீ உன்னையே எனக்கு கொடுத்துரு. Now the Lord said, you give yourself to me. அவர் ஒரு ஆர்டைன்டு பாஸ்டர் கிடையாது. ஒரு ஆர்டைன்டு பாஸ்டர் கிடையாது. அவர் ஒரு ஆர்டினரி பிரதர். ஒரு ஆர்கனைசேஷனில் ஊழியத்தில் இருந்தார். அந்த ஆர்கனைசேஷனில் ஒரு 3 இடத்துல கன்வென்ஷன் ஆகும், பெரிய பெரிய கன்வென்ஷன். ஒன்று கொழும்பு, ஒன்று சென்னை, இன்னொன்று கொட்டாரக்கரை. அந்த கொட்டாரக்கரை கன்வென்ஷனில் ஞாயிற்றுக்கிழமை ஒன்லி சீஃப் மாஸ்டர் மாத்திரம் தான் பேசுவார். ஆனால் இந்த பிரதர் ஒரு எல்டர் தான். எல்டருக்கு மேலே பாஸ்டர், பாஸ்டருக்கு மேலே சென்டர் பாஸ்டர், அசிஸ்டன்ட் சென்டர் பாஸ்டர், அசிஸ்டன்ட் சென்டர் பாஸ்டருக்கு மேலே சென்டர் பாஸ்டர், சென்டர் பாஸ்டருக்கு மேலே டெபுட்டி சீஃப் பாஸ்டர், அசோசியேட் டெபுட்டி சீஃப் பாஸ்டர், டெபுட்டி சீஃப் பாஸ்டர், அதுக்கப்புறம் தான் சீஃப் பாஸ்டர். ஆனால் ஆண்டவர் அந்த ஊழியரை கனம் பண்ணி சீஃப் பாஸ்டர் பேச வைக்கிற இடத்துல அவரை பேச வச்சார். நல்லா புரிஞ்சுக்கணும், தனக்கு கொடுக்கப்பட்டதில் அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். ஒருவேளை உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு அது தடையா இருக்கும். ஒருவேளை உங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். நான் மாசத்துக்கு 50 ரூபா தான் கொடுப்பேன். ஏன்னா இதை நான் சொல்லலைன்னா நான் இந்த சபையில் பேசுறது கிடையாது. ஆனால் இந்த வார்த்தை வந்ததுனால உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்டதில் நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தில் உண்மை இல்லாதிருப்பீர்கள் என்றால் சத்துரு துரத்திக்கிட்டே வரும். If you are not giving the things that belong to the Lord, then the enemy will be chasing you. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன்னிடத்தில் இரேன். So the Lord has said clearly that I will நீ be with you. சாபத்தீடானதை எடுத்து போடும் வரைக்கும். If you have not removed, until you remove those devoted things from you. பணம் மாத்திரம் இல்லைங்க, Not only money, நேரமும் கூட. time is also important. ஒரு நாளைக்கு தசம்பலம் எவ்வளவு நேரம்? ஒரு நாளைக்கு தசம்பலம் எவ்வளவு நேரம்? So how much is the time that we spend for that? 2 மணி நேரம் 40 நிமிஷம். வெரி குட். 2 மணி நேரம் 40 நிமிஷம் சொல்லுங்க, கைத்துங்க. 1 2 3 4 100ல 10. அப்ப 60ல எவ்வளோ? 60ல எவ்வளோ? 6. 6க்கு 24 எவ்வளோ? 6க்கு 24 எவ்வளோ? சொல்லுங்க, கணக்கு போடுறோம், டக்குனு சொல்லுங்க. 6 24 எவ்வளோ சார்? 6 20 120. அப்புறமா 6 4 24. 2 மணி நேரம் 24 நிமிஷம். 2 மணி நேரம் 40 நிமிஷம் சொன்னவர்கள் வாழ்க. உங்களுடைய தயாள குணத்தை பாராட்டுகிறேன். உங்கள் தயாள குணத்தை பாராட்டுகிறேன். 2 மணி நேரம் 24 நிமிஷம் நம்ம ஜெபிக்கிறோமா? ஆண்டவர் கொடுக்குறோமாங்க? ஆண்டவர் கொடுக்குறோமா? அது 1/2 மணி நேரம் வேத வாசிப்பா இருக்கலாம், 1/2 மணி நேரம் பாட்டா இருக்கலாம், 1 மணி நேரம் ஸ்தோத்திரமா இருக்கலாம், 24 நிமிஷம் ஜெபமா இருக்கலாம். இன்னைக்கு பிள்ளைகள் கோஷ்டி கொடி பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்களாம். நாங்கள் 8 மணி நேரம் தூங்கணும். யாராவது சொன்னாலும் கூட்டுவாங்க. இங்கே ஒரு படம் வச்சிருக்காரு, முட்டியை உடைச்சிரு. 8 மணி நேரம் தூங்கணுமா?
8 மணி நேரம் தூங்கணுமா? எல்லாம் இவன் கேம்பிரிட்ஜில் லா முடிச்சுட்டு வந்துருக்காங்க. 2 மணி நேரம் 24 நிமிஷம் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா 8 மணி நேரம் தூங்குவீங்க இல்லையா? அது எல்லாத்தையும் கழிச்சுட்டு கரெக்டாக 4 மணி ஆகுதோ 3 மணி நேரம் தண்ணி மோத்திர செடி எழுதி கொடுங்க. 8 மணி நேரம் 8 மணி நேரம் கர்த்தருக்கு உரியது. 2 மணி நேரம் 24 நிமிஷம். இன்னைக்கு ஆண்டு வார்த்தை வந்துருக்குது. ஏன் உனக்கு ஜெயம் இல்லை? ஏன் நீ தோத்து போற? ஏன் உனக்கு பலவீனம்? ஏன் உனக்கு பாடு? ஏன் உனக்கு கஷ்டம்? ஏன் உனக்கு குறைவு? கர்த்தருக்கு சேர வேண்டியது கர்த்தருக்கு சேரும். கர்த்தருக்கு சேர வேண்டியது கர்த்தருக்கு சேரணும். அவ்வளவுதான். ஆண்டவர் அதோட முடிச்சிட்டார். இதுக்கப்புறமா செய்ய வேண்டியது யோசுவா. இன்னைக்கு ஆண்டு வார்த்தை நமக்கு வெளிப்பட்டிருக்குது. என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். கர்த்தருக்கு சேர வேண்டியது என்னுடைய கூடாரத்தில் இருக்கும் என்றால் தேவன் என்னோடு கூட இருக்க மாட்டார். 3வது காரியம், The third thing, உபாகமம் 31 அதிகாரம் 17 வசனம். Deuteronomy 1:17 1:17 1:17. நியாயத்திலே முகதாட்சண்யம் பாராமல் பெரியவனுக்கு செவி கொடுப்பது போல சிறியவனுக்கும் செவி கொடுக்கப்படவில்லை. மனிதன் முகத்திற்கு பயப்படுகிறவராக நியாயத்தீர்ப்பு தேவனுடையது. நியாயத்தீர்ப்பு தேவனுடையது. தேவனுடையது. judgment is God's. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க நியாயம் தீர்க்காதீர்கள். So you should not give the judgment. நியாயம் தீர்க்காதீங்க. அவன் நல்லவன், இவன் கெட்டவன், அவன் இப்படி இவன் இப்படி. நியாயம் தீர்க்காதீர்கள். Don't judge people that he's good or bad. நான் தான் கரெக்ட், மத்தவங்க தப்பு. I'm right and the others are wrong. நியாயம் தீர்க்காதீர்கள். So don't judge. நியாய தீர்ப்பு கர்த்தருடையது. So judgment is God's. அந்த நியாய தீர்ப்பை கையில எடுத்துக்காதீங்க. Don't take the judgment in your hands. நீங்க யாரையும் நியாயம் தீர்க்காதீங்க. Don't judge by yourself. ஏனென்றால் வேத வசனம் சொல்லுது நியாய தீர்ப்பு கர்த்தருடையது. Because the word says the judgment is God's. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே, The Lord who is judge, who is good, he will judge in those days. righteous judge, நீதியுள்ள நியாயாதிபதி. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர், So the righteous God who judges on that day. அவர் நியாயம் தீர்க்கிறதுல அவரை மாதிரி யாருமே கிடையாது. So nobody is good as him in judging. இப்போ இந்த நம்ம இந்த வாழ்க்கைக்கு பிறகு நம்ம 2 இடத்துக்கு போகணும். So after this life we have to go to 2 other places. அதாவது 2 நியாயத்தீர்ப்புக்கு முன்னால போகணும். So we have to go for 2 judgments. ஒன்று கிறிஸ்துவின் நியாயாசனம், One is God's judgment. இன்னொன்று வெள்ளை சிங்காசனம். One is the இந்த வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்புல ஆண்டவர் எதுவுமே பேச மாட்டார். So in the judgment of the throne, the God won't say anything. அங்க என்ன போடுறது? புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. So what is said? That the books will be opened. அவைகளில் எழுதப்பட்டவைகளின்படியே அவர்கள் நியாயத்தீர்க்கப்பட்டார்கள். So they are judged as it is written in those books. உங்களுக்கு டைரி எழுதுற பழக்கம் இருக்குதோ இல்லையோ? So I don't know, we have the practice of writing. நம்மளை பத்தி ஒரு டைரி மேலே எழுதி எழுதுறாரு. So there is a diary written for us. Nobody can see you, but everything is recorded. யாரும் உங்களை பார்க்கல நீங்க நினைக்கலாம், ஆனா எல்லாவற்றையும் பதிவு செய்யக்கூடிய ஒரு புத்தகம் பரலோகத்திலே இருக்கிறது என்பதை மறந்து போகாதிருங்கள். You may think that nobody is seeing it, but there is a book that is written in heaven. மற்றவர்களை நியாயம் தீர்க்காதிருங்கள். So don't judge others. நியாய தீர்ப்பு யாருடையது? So who does the judgment? கர்த்தருடையது. Judgment is God's. 4வது காரியம், The 4th. உபாகமம் 32 அதிகாரம் 35 வசனம். Deuteronomy chapter 35. பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்குரியது. ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும். அவருடைய ஆபத்து நாள் சமயமாய் இருக்கிறது. அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும். பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்கு உரியது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். So vengeance is mine, Lord says.
ஒரு 90 வருஷங்களுக்கு முன்பதாக 90 years ago. எங்க அம்மாவுடைய தாத்தா நீ செய்யறது இப்படி தப்புன்னு இன்னொருத்தட்ட சொன்னதற்காக நைட்ல வந்து அவரை கொண்டு போட்டாங்க. சொல்லுங்க. So someone said that what he did was wrong, and at night they came and killed him. அவங்க வீட்டுல 17 வயசு வாலிபன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரையும் வெட்டியிருக்கிறாங்க. So there is also another 17-year-old boy, and he was also killed. அந்த எங்க அம்மாவுடைய தாத்தா இடத்திலேயே மரிச்சிட்டார். So my mother's grandfather died there. ஆனா அவங்களுடைய மகனுக்கு அவங்க வெட்டதுல விஷத்தை தடவி வெட்டினாங்க. But for his son, they கத்தியில விஷத்தை தடவி வெட்டிருக்காங்க. They used poison in the knife. அவர் சாகிற வரை முட்டை வெள்ளைக்கரு தான் அவர் சாப்பிட்டார். So until he died, he ate only egg. வேற எதுவுமே அவரால் சாப்பிட முடியாது. So he could not eat any other thing. எப்போ பார்த்தாலும் இருமிட்டே இருப்பார். So he will always cough. இப்போ எங்க அம்மாவுடைய அப்பா, Now my mother's father, அவருக்கு வாலிப வயசு, and he was in his youth. வெட்டுப்பட்டது அந்த 17 வயசுல அவருடைய தம்பி. So the man who got cut was his brother. இத கேட்ட உடனே அவர் ஒரு பெரிய கத்தி வாங்கிக்கிறார். So when he heard of this, he bought a big knife. என் அப்பாவையும் என் தம்பியும் வெட்டினவனே நான் வெட்டி கொன்னுட்டு அவன் ரத்தத்தை பிடிச்சி அதை நான் குடிச்சிட்டு அதே கத்தியால நானும் குத்தி சாவணுன்ற வெறியோட போயிருக்கிறேன். So he wanted to get revenge for his brothers and kill the man who cut him and drink his blood and then kill himself. அப்போ போகும்போது வழியில் ஒரு ஊழியக்காரர் அவர் நிப்பாடி இருக்கிறார். So while he was going on his way, a man stopped him. இவர் யாரு? கிறிஸ்தவர். இவர் யாரு? கிறிஸ்தவர். அந்த ஊழியக்காரர் ரோட்ல போறவர் இவரை நிப்பாட்டினாராம். நிப்பாட்டி அவர் சொன்ன ஒரு வார்த்தை, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படி சொல்லி தலையில கை வச்சாராம். தலையிலிருந்து அப்படியே ஒரு ஆவி இறங்கி இடது கால் பெருவரல் வழியா போயிடுச்சு. அன்னைக்கு கத்தியை தூக்கி போட்டு கையில வேதத்தை எடுத்தவர் தான் கடைசி ஒரு ஆண்டவருக்காக ஊழிய சாதனை கொடுத்தார். இதை நான் சொல்லணும்னு வரல, ஆனா ஆண்டவர் இதை சொல்ல வச்சிருக்கிறார். அப்படின்னா இந்த இடத்துல சிலர் பழி வாங்கணும்ன்ற எண்ணத்துல வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் எனக்குரியது. Here are some people who are seeking vengeance, but the Lord says, vengeance is mine and recompense. நீ பழி வாங்கணும்னு நினைச்சனா, நீ பதில் செய்யணும்னு நினைச்சனா, if you want to seek vengeance, ஆண்டவர் உங்களோட இருக்க மாட்டார். then the Lord won't be with you. விட்டுருங்க, ஆண்டவர் கரத்துல விட்டுருங்க. And give it to the hands. பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் கர்த்தருக்குரியது. Vengeance and recompense is the Lord's. அதுக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை, the Lord's words, அவர்கள் கால் சீக்கிரத்தில் தள்ளாடும், ஏற்ற காலத்தில் அவருடைய கால் தள்ளாடும், அவருடைய ஆபத்து நாள் சமீபமாய் இருக்கிறது, அவர்களுக்கு நேரிடும் காரியம் தீவிரித்து வரும். நல்லா புரிஞ்சுக்கணும். You will see. நீங்க பாப்பீங்க, கண்டிப்பா பாப்பீங்க, கண்டிப்பா நீங்க பாப்பீங்க. உங்களுக்கு விரோதமா போராடுகிற ஆவிகள் சீக்கிரமா என்ன செய்ய போகுது? முடிவுக்கு வரப்போகுது. பதில் அளிப்பதும் பழி வாங்குவதும் எனக்குரியது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். vengeance and recompense is mine. மாமியார் மேல, மருமகள் மேல, மாமனார் மேல, மருமகள் மேல, பெற்றோர் மேல, பிள்ளைகள் மேல, பக்கத்து வீட்டுக்காரர் மேல, மேல உள்ளவங்க மேல, கீழே உள்ளவங்க மேல, யார் மேலே கோபப்படாதீங்க. யாரையும் பழி வாங்க நினைக்காதீங்க. பழி வாங்க நினைச்சா நீங்க தான் தோத்து போவீங்க. பழி வாங்க நினைச்சீங்கன்னா நீங்க தான் தோத்து போவீங்க. If you want to seek vengeance, then it will be you who is lost. ஏனென்றால் கர்த்தருக்கு சேர வேண்டியது கர்த்தருக்கு சேரணும். Because what should be built. என் கூடாரத்தில் பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் இருக்கும் என்றால் என் கூடாரத்தில் ஆண்டவர் இருக்க மாட்டார். If I seek vengeance, then the Lord won't be with my tent. அடுத்ததாக 1 சாமுவேல் 17 அதிகாரம் 47 வசனம்.
Samuel 17:47. 1 Samuel 17:47. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது. யுத்தம் கர்த்தருடையது. அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார். அல்லேலூயா. இது எங்க நடந்தது சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதுக்கும் கோலியாத்துக்கும். கோலியாத் வச்சிருக்கான் பெரிய ஈட்டி, பெரிய ஆயுதம் வச்சிருக்கான். ஆனா தாவீது கையில் இருக்கிறது என்னங்க? கவனம் கூழாங்கல்லும். கவனம் கூழாங்கல்லும். விசுவாசத்தோடு சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை. கர்த்தர் ஈட்டியினாலும் பட்டயத்தினாலும் இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். நீங்க நினைக்கிறீங்களா நான் பேசினா ஜெயிச்சலாம் நினைக்கிறீங்களா? நான் சண்டை போட்டா ஜெயிச்சலாம் நினைக்கிறீங்களா? நோ, நெவர். Do you think that you will win by fighting? No. கன்வென்ஷன்ல நம்ம டிரான்சிஷன் இருக்கு. அதனால இப்பவே இவங்க ஆயத்தமான தான் கன்வென்ஷன்ல வர முடியும். 3 பேரும் அடுத்த வாரம் அரசா, அதுக்கு அடுத்த வாரம் பிரதர் தாமஸ் எல்லாம் ரெடி ஆகிடும். கன்வென்ஷன் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இருக்குது. அதனால இங்கிலீஷ் வேர்டு நல்லா படிங்க. கர்த்தர் ஈட்டியினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்பதை இந்த ஜனக்கூட்டம் அறிந்து கொள்ளும். So these people should know that Lord saves not with sword or spear. ஏனென்றால் கர்த்தர் யுத்தம் கர்த்தருடையது. For the battle is the Lord's. Do not fight your battle by yourself. உங்களுடைய யுத்தத்தை நீங்க செய்யாதீங்க. நீங்க அநேகர் தங்களுடைய யுத்தத்தை தாங்களே செய்கிறார்கள். So many are doing their own battles on their own. நான் வாயை திறக்கலன்னா என்னை ஏறி மிதிச்சிருவான். யாரெல்லாம் அப்படி நினைக்கிறீங்க? யாரெல்லாம் நினைக்கிறீங்க? நான் பேசலன்னா என்ன செஞ்சிருவாங்க? ஏறி. அதனால நான் வாயை திறந்துதான் ஆகணும். வாயை திறந்துதான் ஆகணும். இல்லைங்க, ஒருவேளை தோல்வி போல காணப்படலாம், ஆனால் வசனம் ஒரு நாளும் பொய் குறையாது. So you may face loss, but don't be. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்பதை இந்த ஜனக்கூட்டம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது. அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார். So these people may know that the Lord saves not with sword and spear, for the battle is the Lord's, and He will give it into your hand. அவனுக்கு இருந்த ஒரே ஒரு பழக்கம் கவன சுத்துறது. கரெக்டுங்களா? அவனுக்கு இருந்த ஒரே ஒரு பழக்கம் கவன சுத்துறது. ஒரு ஆடு அங்க தூரத்தில் இருக்குது, ஒரு சிங்கம் வருது, ஒரு கரடி வருது, என்ன செய்யணும்? முதல்ல கவன சுத்தணும். அந்த சிங்கத்தையும் கரடியும் பலவீனப்படுத்தணும். போய் வாயை பிடிச்சு கிழிக்கணும். அதனாலதான் போட்டுருக்குது, கோலியாத்து மேல தாவீது ஏறி அவன் பட்டயத்தை எடுத்து அவன் தலைய கொன்று போட்டான், வெட்டி போட்டான். So it is said that David put his he struck the head and then he cut the head of Goliath. அந்த 1 சாமுவேல் 17 ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. So it is said as the verse says that there was no sword in the hands of David. தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. There was no sword in the hands of David. நம்முடைய கையிலே பட்டயம் இருக்கும் என்றால் ஆண்டவர் யுத்தம் பண்ண மாட்டார். So if we have the sword in our hands, the Lord won't do the battle for us. யுத்தம் கர்த்தருடையது. The battle is the Lord's. யுத்தம் கர்த்தருடையது. இன்னைக்கு அநேகர் எப்படி யுத்தம் பண்ணோம் தெரியாம யுத்தம் பண்ணிட்டு இருக்கோம். So many are there who don't know how to battle and they are. நம்ம யுத்தம் யாரோட? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. இன்னைக்கு அநேகர் யுத்தம் பண்றது மாம்சத்தோட இரத்தத்தோட. So many are battling with flesh and blood. துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடும் வானமுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம், யுத்தம் உண்டு. என் பிள்ளை கோவப்படுறானா, நான் யார் மேல கோவப்படக்கூடாது? என் பிள்ளை மேல.
அந்த பிள்ளைக்கு பின்னால் இருக்கிற கிரியை மேலே கோபம். அப்படியே பாஸ்டர் அடிக்கிறீங்க, அது பிள்ளையின் நெஞ்சில் மதியம் ஒட்டியிருக்கும். அதை கண்டுபிடிக்கணும், எப்போ அடிக்கணும் எப்போ அடிக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும், எப்போ அடிக்கணும் எப்போ அடிக்கக்கூடாது. நேற்று ஒரு ட்ரெஸ்ஸை போடுன்னு சிஸ்டர் கிரேஸ் சொல்கிறாங்க. யாருக்கு? ஜூனியர். அவங்க அம்மாவை இதை உழுகிடுவாங்க. இல்லை நான் அதை போடல இதை போடல, நானும் பொறுத்து பார்க்குறேன், டைம் ஆகிட்டே இருக்குது. நான் சொன்னேன் இன்னுமே அதுக்கு வாங்கி தரதுன்னா அவங்க அடி விடுவேன். அப்படியும் அவரை நினச்சிட்டா அப்பா அடிக்க மாட்டாங்க. போட்டேன் ஒரு அடி போட்டேன். இது மதியனமா இது ஆவியா? மதியனம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. யுத்தம் கர்த்தருடையது. The battle is the Lord's. யுத்தம் கர்த்தருடையது. அந்த சொல்லப்பட்ட வார்த்தை யுத்தம் கர்த்தருடையது. அவர் இன்றைக்கு உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். So it said in the verse that the battle is the Lord's and He will give you into our hand. இந்த வார்த்தை தான் நம்ம வாயில வரணுங்க. This verse should be known. வேற எந்த வார்த்தையும் வரக்கூடாது. And we shouldn't say any other words. எனக்கு விரோதமாக என் குடும்பத்துக்கு விரோதமாக கிரியை செய்த எல்லா அந்தகார கிரியைகளையும் தேவன் இன்றைக்கு என் கையிலே ஒப்பு கொடுப்பார். Spirits that are working against my family, the Lord will give into our hands. அதை விட்டுட்டு நம்ம ஐயோ இல்லைங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். Today the Lord will give you into our hand. அடுத்தது 5வது காரியம். 6வது காரியம் சங்கீதம் 3:8. Psalm 3:8. Psalm 3:8. ரட்சிப்பு கர்த்தருடையது. போதும், ரட்சிப்பு கர்த்தருடையது. ராஜ்யம் கர்த்தருடையது. 22:28. சங்கீதம் 24:1. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. The earth is the Lord's and the fullness, the world and they who dwell therein. நீதிமொழிகள் 16:11. Proverbs 16:11. சுமுத்திரையான நிறைகோலும் தராசும் கர்த்தருடையது. Proverbs 16:11. இங்கிலீஷ்ல யாரும் எத்தனை படிங்க டக்குன்னு அவங்களோட விளக்கம். Proverbs 16:11. 16:11. Adjust balance and scales are the Lord's, all the weights in the bag are His work. தானியேல் 2:20. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. Wisdom and power. தானியேல் 2:20. Daniel 2:20. அடுத்தது தானியேல் 9:7. For wisdom and might are His. Wisdom and might are His. Daniel 2:20. Daniel 9:7. ஆண்டவரே நீதி உமக்கே உரியது. நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. நம்முடைய நீதி எல்லாம் righteousness belongeth unto thee. 1 கொரிந்தியர் 6:13. சரீரமோ வேசித்தனத்திற்கல்ல கர்த்தருக்கே உரியது. கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர். 1 Corinthians chapter 6:13. Food is meant for the stomach and the stomach for food, and the God will destroy both one and the other. The body is not meant for sexual immorality, but for the Lord and the Lord for the body. இந்த சரீரம் வேசித்தனத்திற்கு உரியது அல்ல. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்தில் இந்த நல்ல மொழிபெயர்ப்பு, not belong to sexually immorality. உன் செல்போன்ல நீ தேவையில்லாத காரியத்தை பார்த்தனா உன் சரீரம் அதை செய்யறதுக்கு இடம் கொடுக்கும். So if you see those immoral things in your phone, then your body will also do it. நீ யாருக்குரியவன், நீ யாருக்குரியவள்? So who do you belong to? நீங்க அநேகர் பார்க்குறாங்க ஷார்ட்ஸு, சீரியலு, பாருங்க எல்லாம் பாருங்க. இந்த சரீரம் யாருக்குரியதுங்க?
Who does this body belong to? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தார், தேவன் அவனை புகை பிடிச்சு கெடுக்காதீங்க, சீரியல் பார்த்து கெடுக்காதீங்க, தேவையில்லாத ஆப்புங்களை டவுன்லோட் பண்ணி. நீங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் யாரோட சேட் பண்றேன், நான் எதை பார்க்குறேன். ஒரு பிள்ளை வந்தா என்கிட்ட, என் புருஷனுக்கு எனக்கும் பிரச்சனை, என் புருஷன் சரியில்லை. அவ சொல்றது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு இருந்தேன். எல்லாத்தையும் கேட்டு முடிச்ச பிறகு நான் ஒரு வார்த்தை கேட்டேன், உன் நிர்வாண படத்தை நீ யாருக்கு அனுப்புன? உன் நிர்வாண படத்தை நீ யாருக்கு அனுப்புன? அப்படிலாம் இல்லைன்னா நீ அனுப்பியிருக்கிற. அப்படியே தலையை குடிஞ்சவ தலையை நிம்மறவே இல்லை. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க செய்யறது யாருக்கும் தெரியாதுன்ட்டு? ஹிஸ்டரியை டெலீட் பண்ணிடலாம், போனை ஃபார்மட் பண்ணிடலாம், ஆனா எல்லாவற்றையும் பார்க்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், எல்லாவற்றையும் நியாயத்திலே நிறுத்துகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். Who judges everything. பிள்ளைங்க கேட்குறாங்க, அப்பா ஏன்பா அதை செய்யல? இதை விட வெட்கம் வேற எதுவுமே இல்லை. So the children are asking the fathers that why are you doing this? There is no more shame than this. அம்மா ஏமா நீ அவங்களோட பேசுற? So why are you speaking to him? இந்த ஆண்களுக்கு மாத்திரம் நான் பேசல, பெண்களுக்கும் சேர்த்து நான் பேசுறேன். So I'm speaking this commonly to இந்த all. சரீரம் கர்த்தருக்குரியது. This body belongs to the Lord. இந்த சரீரம் கர்த்தருக்குரியது. இந்த சரீரத்தில் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை யாரும் பண்ணீங்கன்னா அதுக்கு ஆண்டவர் தான். So whoever does anything against this body which belongs to the Lord. வேசித்தனம்ன்றது என்ன தெரியுமாங்க? வேசித்தனம்ன்றது என்ன தெரியுமாங்க? What is வேசித்தனம்னா என்ன? Fornication. அப்படின்னா என்ன? நான் கிரேஸோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். உன்னை என் வாழ்நாள் மனைவியாக ஏற்றுக்கொண்டு என் இன்பத்திலும் துக்கத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை நான் உனக்கு உத்தம உண்மையான புருஷனாயிருந்து உன்னை காப்பாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். நீங்க சாப்பிடுறீங்க, பொண்டாட்டியை சாப்பிட விட மாட்டேங்கிறீங்க. நீங்க நல்ல ட்ரெஸ் எடுத்துக்கிறீங்க, பொண்டாட்டிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது இல்லை. நீங்க உங்களை அழகுபடுத்துக்கிறீங்க, உங்களோட மனைவி அழகுபடுத்துறது இல்லை. ஆனா உங்க போன்ல அழகுபடுத்தப்பட்ட பெண்களை பார்க்குறீங்க, மாயையான ஆண்கள் நடிக்கிற நாடகத்தை பார்க்குறீங்க. உங்க தலைக்குள்ள அது நுழைய ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்களும் அதாக மாற ஆரம்பிப்பீர்கள். So once those things enter into your mind, you will also be like that. எது உள்ள போதோ அதான் வெளியே வரும். So whatever that enters in the mind will be revealed. முள்ளு உள்ள போச்சுன்னா முள்ளு தான் வெளியே வரணும். If a thorn enters, only a thorn. கரெக்டுங்களா? உள்ள போன முள்ளு தங்கமா வெளியே வருமா? There's a thorn that enters, come on us gold. இந்த சரீரம் கர்த்தருக்கு உரியது. So this body is the Lord's. இந்த சரீரம் கர்த்தருக்கு உரியது. ஆண்டவர் முன்னால நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் என் மனைவியோட என் புருஷனோட. அவர்களுக்கு தெரியாமல் நான் ஒரு காரியத்தை நடப்பிப்பேன் என்றால் அது வேசித்தனத்திற்கு சமம். So if I do anything that is against my partner, then that is fornication. தயவு செய்து எச்சரிக்கையாயிருங்கள். Please be warned. விசேஷமாக வாலிப பிள்ளைகள், சின்ன பிள்ளைங்க செல்ஃபோனை பார்க்கணும். என்ன பார்க்குறீங்க? எதை பார்க்குறீங்க? இப்போ ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். 2 மாதம் தான் வாட்ஸ்அப்பில் ஒரு பையனோட பழக்கம்.
2 மாதம் தான். ஒரு நாள் திடீர்னு பொண்ணு காணும் வீட்டில். அவன் என்ன தெரியுமா செஞ்சான்? அந்த பொண்ணும் அவனும் நெருக்கமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை வாட்ஸ்அப்பில் அவருடைய பெற்றோருக்கு அனுப்பிட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ண. ஒரு நாள் ஃபுல்லாக தேடுறாங்க, இங்கே கண்டுபிடிக்க முடியும். நான் தப்பு செய்யலாம், என் பிள்ளை கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? நான் என்ன தப்பு வேணால் செய்வேன், ஆனால் என் பிள்ளை கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நோ. அது யாருடைய ரத்தம்? யாருடைய ரத்தங்க? அது யாருடைய ஜீன்? போன வாரம் பிடிஎம்க்கு போயிருந்து அப்போ அடாசா பற்றி அவங்க மேக்ஸ் டீச்சர் சொன்னாங்க ஒரு வார்த்தை. சார், அவள் வந்து படிக்கிற மாதிரி எனக்கு தெரியல சார், படிக்கிற மாதிரி அவள் தெரியல. நான் என்ன நடத்துகிறனோ அதுதான் அவன் மணியில் இருக்குது சார். வேற எந்த பிள்ளைகளுக்கும் அந்த மாதிரி ஒரு கிஃப்ட் கிடையாது. அவள் கொஞ்சம் எஃபர்ட் கொடுத்தான்னா அவள் 100 மார்க் எடுத்துருவா சார். எனக்கு அது வரை அடாசா மாதிரி நம்பிக்கை இல்லை. நிஜமாக தான், உண்மையாக நான் சொல்கிறேன். நான் சொன்னேன். அப்போ நான் இவன் நேரம் வாய் போட்டு ஏன்னா நம்ம ஏதாவது வாய் தரணும்னா, மேடம் நான் ஒரு 10th சென்டம் எடுத்த மேடம். அதாங்க சார் ஜீன் தெரியுது. என்ன தெரியுது? ஜீன் தெரியுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க என்ன செய்றீங்களோ அதை தான் உங்களுக்குள்ள செய்யுங்க. வித்தியாசமாக செய்யுங்க. இந்த சரீரம் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. அதான் உங்க கூடாரத்தில் என்ன இருக்குது? Hagan, what is in your tent? உங்க கூடாரத்தில் உங்க சரீரம் இருக்குதா? So is your body in the tent? அந்த சரீரம் எனக்குரியது. அதான் That belongs to the Lord. இந்த சரீரம் எனக்குரியது. இந்த காலை வேளை ஆண்டவர் யாரோடையும் பேசிட்டு இருக்கிறாரு? So this morning the Lord is speaking to someone. இத்தனை நாட்கள் நீ வாழ்ந்த மாய வாழ்க்கை போதும். So on the life that you have lived in sin is enough. இத்தனை வருடங்கள் வாழ்ந்த மாய்மாலமான வாழ்க்கை போதும். The sinful life that you have lived for all these years is enough. உன் கூடாரத்தில் இருக்கிறத யோசுவா கண்டுபிடிச்சாங்கன்னா, If Joshua finds out what is in your tent, யோசுவா மன்னிக்க மாட்டான். and Joshua won't கூடாரத்தில் இருக்கிறத மாத்திரம் எடுத்துட்டு வர மாட்டாங்க. so he won't take what is in your tent. அவனுடைய மனைவி, His wife, அவனுடைய பிள்ளைகள், his children, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் and all his belongings, அந்த கூடாரத்தையும் எடுத்துட்டு and the tent. நேரா ஒரு பள்ளத்தாக்கு எடுத்துட்டு போவான். He will take it to the well. அங்க எல்லாரும் சேர்ந்து And there everyone will கல்லெறிந்து கொன்றார்கள். stone it. Because of a nail, a war is lost. ஒரே ஒரு குதிரையுடைய அந்த காலில் இருக்கிற ஆணி கலந்து போயிட்டதுனால ஒரு முழு தேசமும் தோல்வியை சந்தித்தது. இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் முன்னால். ராஜா சவாரி பண்ற குதிரையில ஒரு காலில் அந்த ஷூ மாற்ற ஒரு ஆணி இல்லை. யுத்தத்தில் போகும்போது அந்த காலில் ஒரு ஆணி குத்திடுச்சு. ஏன்னா அங்கே இருக்க வேண்டிய ஷூ இல்லை. அந்த குதிரையால் வேகமாக ஓட முடியல. ஆனால் வர்றவன் ஸ்லோ பண்ணுவானா, ஐயோ ராஜாவுடைய குதிரை, அவரது கால் அந்த குதிரையோட காலில் வந்து ஆணி குத்திடுச்சு, அதனால் நம்ம மெதுவாக போகிறான்னு நினைப்பானா. இஸ் கம்மிங் அகென்ஸ்ட் லைக் அ ஃப்ளட். வெள்ளம் போன்ற சத்துரு வரும்போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்ற வேண்டுமானால் என்னுடைய கூடாரம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். என்னுடைய கூடாரம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு உரியதை நான் கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவராகிய தேவன் சொன்ன ஒரு வார்த்தை 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Revelations chapter 19 verse 1. இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, ரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும்
நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். எது என்னதான் இருக்குது சொல்லுங்க? ரட்சணியம், மகிமையும், மகிமை, கனமும், கனம், வல்லமையும். வல்லமை. படிக்கலாம், ஆங்கிலத்தில் படிக்கலாம். I heard what seemed to be the loud voice of a great multitude in heaven, crying out, Hallelujah! Salvation and glory and power belong to our God, for His judgments are true and just. அப்ப ஆண்டவருக்கு உரியது ரட்சணியம், ஆண்டவருக்கு உரியது மகிமை, ஆண்டவருக்கு உரியது கனம், ஆண்டவருக்கு உரியது வல்லமை. இதை நம்ம கொடுத்துருக்குறோமா? The salvation and glory and the power belong to our நம்ம Lord. கொடுத்துருக்குறோமா? So have you given it to Him? நேபுகாத்நேச்சார் சொன்ன ஒரு வார்த்தை, So Nebuchadnezzar said, நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. Grand Babylon that I have built. உடனே அவன் மனுஷரில் நின்று தள்ளப்பட்டான். He was cast away from the mankind. ரட்சணியமும், கனமும், மகிமையும், வல்லமையும் கர்த்தருக்கே உரியது. ஆமென். Salvation, glory and the power belong to our God. அதை நம்ம எடுத்துக்க கூடாதுங்க. So we should not take that. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்து, அதனால தான் காலையில் ஸ்தோத்திர ஜெபம் வச்சிருக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாள் முழுவதும் பாதுகாத்தீங்க, நன்றி. இந்த புதிய நாளை தந்தீங்க, நன்றி. It is not by might, it is not by my power, but by the Spirit, says the Lord. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். என் முயற்சினால் நான் எதையும் சாதிக்க முடியாது. I cannot get anything by my own என் efforts. முயற்சினால பாவத்தை மேற்கொள்ள முடியாது. I cannot overcome sin with my efforts. என் முயற்சினால யுத்தத்தை செய்ய முடியாது. I cannot do my battle by my own. என் முயற்சினால விழுந்து போன வல்லமையில எதிர்த்து போராடி ஜெயிக்க முடியாது. I cannot fight against the evil spirits by my own. ரட்சணியமும், மகிமையும், கனமும், வல்லமையும் கர்த்தருக்கே உரியது. So the salvation, the glory and the power belongs to our Lord. ஒன்று மிஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் முறை தியானம் 4. ரட்சணியமும், கனமும், மகிமையும், வல்லமையும். Salvation, honor, glory and power. இப்பொழுது மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிக்கலாம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானன் ஆனால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். ஆண்டவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய கனமும் பயமும் எங்கே? கனமும் மகிமையும் ஆண்டவருக்குரியது. மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணியை விளைவிக்கும். மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணியை விளைவிக்கும். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஞானத்தின் ஆரம்பம். So fear of the Lord is the beginning of wisdom. So God did not give us. ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் பயத்தையும் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். Give the glory to the Lord. என் கூடாரத்தில் என்ன இருக்குது? So what do I have in my tent? என் கூடாரத்தில் என்ன இருக்குது? என் கூடாரத்தில் என்ன இருக்குது? உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். So your tent will be with peace. உம்முடைய கூடாரம் பாதுகாப்பாக இருக்க காண்பீர். You see that your tent with safety. உம்முடைய கூடாரம் இளைப்பாறுதலோடு இருக்க காண்பீர். You see your tent with rest. என் கூடாரம் எப்படி இருக்குது? நீ இப்பொழுது தேவனை மகிமைப்படுத்து. Now you glorify God. என் மகனே ஆகான், இப்பொழுது நீ தேவனை மகிமைப்படுத்து. My son Hagar, now நீ எடுத்ததை மறைக்காமல் எனக்கு சொல்லு. tell me the things that you have taken and do not hide from me. அவன் சொன்னான். அவனும் அவனுடைய மனைவி பிள்ளைகள் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் கூடாரத்தை எடுத்துட்டு போயிட்டு அவனை கொன்று போட்டான். And
he said that they took all his belongings and they killed him as well. ஆனா இன்னைக்கு பரிந்து பேசுகிற ஒருவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். But there is a Lord who is ஐயா இந்த வருஷமும் கூட இருக்கட்டும், இந்த வருஷமும் கூட இருக்கட்டும். Let it be one more year. இந்த வருஷமும் கூட இருக்கட்டும். நான் கொத்தி ஏறு போட்டு பார்க்கிறேன். So let there be another year and I will sow again. கனி கொடுத்தால் சரி, If it gives fruit, it's well. கொடாவிட்டால் வெட்டி போடுவேன். And if it does not give fruit, I strike it down. இந்த வருஷம் கொடுங்க ஐயா. So give me this year. என் மகன் தன்னை சுத்திகரிச்சிருவார். So my son and my daughter will make us a சாபத்தினால எடுத்து போட்டுருவார். She will cleanse herself with God. நியாயம் தீர்க்க மாட்டார். And she won't judge. நியாயம் தீர்க்க மாட்டான். She won't give judgment. அவன் தலையீட்டு என்பதை உணர்ந்திருக்கிறான். தசமாக ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று உணர்ந்திருக்கிறான். And he will give his offerings to the Lord. பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் ஆண்டவரே உமக்கு மாத்திரம்தான் உரியது என்பதை அறிந்திருக்கிறார்கள். He learned that the vengeance is the Lord. வல்லமையும் கனமும் மகிமையும் இரட்சணியமும் ஒருவருக்கே உரியது என்பதை அறிந்திருக்கிறார்கள். Salvation, glory, honor and power. யுத்தம் உரியது என்று அறிந்திருக்கிறார்கள். The battle is the Lord's. இந்த ஒரு வருஷமும் கூட இருக்கட்டும். So they can have one more year. அப்பா சான்ஸ் கொடுங்கப்பா, சான்ஸ் கொடுங்கப்பா. சாபத்தினால அவங்க கூடாரத்தை நம்ம எடுத்து போட்டுருவாங்கப்பா. So they will take the rewarded things from நம்ம them. அழிச்சிடாதீங்கப்பா, And don't destroy it. அழிச்சிடாதீங்கப்பா. சாபத்தினால எடுத்து போடும்படியாய் அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற தேற்றவாளரை அவர்களுக்காக நான் அனுப்பியிருக்கிறேன். அவர்கள் அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிவார்கள். I send them the comforter who gives advice against sin, against the judgment, against the righteousness. He will teach them and they will obey and they will take out all the rotten apples from their tents. ஆகான் உன் கூடாரத்தில் இருக்கிறது என்ன? உன் நிமித்தமாக எந்த ஒரு யுத்தமும் பண்ணாமல் எரிகோ கோட்டையை ஜெயித்த இஸ்ரவேலர் சிபியா ஆயி பட்டணத்திலே தோற்று போய்விட்டார்கள். So Agan, because of the things that you have in your tent, the Israel people have lost The battle. the battle. ஒரே ஒரு ஆகான் நிமித்தம், Just because of one Agan. உங்க நிமித்தமா அவங்க குடும்ப ஆசீர்வாதம் தரப்படக்கூடாதுங்க. உங்க நிமித்தமா அவங்க குடும்ப ஆசீர்வாதம் தரப்படக்கூடாது. The blessing for your family should not be உங்க நிமித்தமா சபையின் ஆசீர்வாதம் தரப்படக்கூடாது. the church blessing should not be stuck because of you. உங்க காரியத்தை நிமித்தமாக நீங்க வேலை செய்யற இடத்துல ஆசீர்வாதம் தரப்படக்கூடாது. Because of your doings, the blessings in your workplace should not be உங்களுடைய stuck. சுவாபத்தை நிமித்தம் உங்க பிசினஸ் பாதிக்கப்படக்கூடாது. Because of your curse, your business should not be stopped. சாபத்தினால் இருக்கும் வரை So if you have all those rewarded things, ஆண்டவர் இருக்க மாட்டார். the Lord will not be with you. ஆண்டவர் இல்லாத வரை If the Lord is not with you, சத்துருக்கு முன்பாக நீங்கள் நிற்க முடியாது. you cannot stand against him. சத்துருக்கு முன்பாக நீங்கள் புறமுதுகு காட்டிக் கொண்டுதான் போக வேண்டும். And you have to turn your backs towards us. ஆனால் சுத்திகரிப்போம் என்றால், But if we cleanse ourselves, கீழ்ப்படிவோம் என்றால், we obey the Lord, அவன் உங்களை விட்டு ஓடி போவான். he will run away from you. ஓடி போவது நாம் அல்ல, So it will not be who தோற்று போவது நாம் அல்ல, it will be not us who, விழுந்து போவது நாம் அல்ல, it will not be us who, மடிவது நாம் அல்ல. and it will not be us who fail. நீங்க காலையில 12 மணி போல ஜோம் இருந்தேன். So நீங்க today காலையில morning 12 I மணி போல was ஜோம் இருந்தேன். prayer. இந்த சாவுல இந்த ஊதுபத்தி ஏற்றி வைப்பாங்கல்ல, அது நல்லா எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. So the incense that was burned during the death of anybody was நான் burned. ஆண்டவர்கிட்ட போறேன், ஆண்டவரே அந்த ஊதுபத்தி அணையணும், So அந்த ஊதுபத்தி அணையணும்பா. I pray to God that the incense. போராடி ஜோன அது எல்லாம் அணைஞ்சு போயிடுச்சு.
கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுவிக்க கூடுமானால் விடுவி. So if you, ஆகான், நீ கொலைக்கு நியமிக்கப்பட்டவன். சாபத்தினாலே உன்னை கூடாரத்தில் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு எச்சரிக்கிறார், நீ வரும்போது ஆகான வந்த, ஆனா போகும்போது தேவனுடைய பிள்ளையா போகணும். சாபத்தினாலே உன் கூடாரத்துக்குள்ள இருக்க கூடாது. so the devoted things should not be in your tent. ஆண்டவர் இல்லைன்னா மரணங்க. நான் சொல்ற வார்த்தை புரியுதா? ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை மரணம். So life without God is, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். so the sinful life. ஆனால் தேவன் நம்மை மரணத்துக்கு நியமிக்கவில்லை. நான் அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். I came and I gave the life to them and life in abundance. நானோ ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். So I came to give life and gave the life in abundance. அந்த ஜீவனை யார் யாரெல்லாம் பெற்றுக்கொள்ள நினைக்கிறீங்களோ So how many want to receive that life? எல்லாரும் எழுந்திருக்கலாம். ஆகான், உன் கூடாரத்தில் இருக்கிறது என்ன? ஆகான், உன் கூடாரத்தில் இருக்கிறது என்ன? உன் கூடாரத்தில் என்ன ஆரம்பிக்கிறது? இந்த காலை வேளை ஆண்டவர் கனிவாய் கேட்கிறார். மகளே மனம் திறந்து, மகளே மனம் திறந்து. உன் கூடாரத்தில் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. அவன் என்ன தெரியுமா செஞ்சிருந்தான்? புதைத்து வைத்திருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரும் பார்க்க கூடாது, ஆனா அது என் கூடாரத்தில் இருக்கணும். whenever I want to open it, I will open it. whenever I want to hide it, I will hide it. it belongs to me. அதான் உடைய எண்ணம். அந்த சிந்தையோடு யாராவது வந்திருந்தீங்கன்னா ஆண்டவர் கனிவாய் அழைக்கிறார். வெளிக்கு வராத ரகசியம் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருள் இல்லை, வெளியரங்கமாகாத ரகசியம் இல்லை. சகலமும் அவருக்கு முன்பாக வெளியரங்கமாயும் நிர்வாணமாயும் இருக்கிறது. Do you think that you can hide? Do you think that you can run away? Do you think that you can manage? No, never. நான் சமாளிச்சிருவேன், யாரும் என்ன கண்டுபிடிக்க முடியாது. பாஸ்வேர்டு 10 பாஸ்வேர்டு போட்டு வச்சிருவேன். பாஸ்வேர்டு எத்தனை வேணா போட்டு வைக்கலாம், எத்தனை வேணா போட்டு வைக்கலாம். The God who sees. ஆண்டவர் பார்க்கிறார். ஆகான், சாபத்தினானது உன் இடத்துல வச்சிருக்கிறாரு. அது உனக்கு சாபம், ஆனா அது ஆண்டவருக்கு, அது ஆண்டவருக்கு பரிசுத்தங்க. ஆண்டவருக்கு பரிசுத்தமான காரியத்தை நீ உரிமை கொண்டாடுவாயானால் அது உனக்கு சாபம். ஆண்டவருக்கு உரிமையானது யாரு? நான். சொல்லுங்க, ஆண்டவருக்கு உரிமையானவன் நான். என் வாழ்க்கையை நான் தான் பண்ணுவேன், நான் இப்படிதான் செய்வேன் என்று நீ முடிவு செய்வாய் என்றால் you are not your own. You are living in a temporary world. பூமிக்குரிய கூடாரம் எப்ப வேணா அழிஞ்சு போயிடலாம். பூமிக்குரிய கூடாரம் எப்ப வேணா அழிஞ்சு போயிடலாம். ஆனால் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு நமக்கு பரலோகத்தில் உண்டு என்று அறிந்து அவன் நினைச்சான், நான் 3 காரியத்தை தான் எடுத்து வச்சிருக்கிறேன், யாருக்கும் தெரியாது. ஆனா இன்னைக்கு வர சரித்திரத்தில் ரிஜிஸ்டர் ஆயிருக்குது ஆகோர் பள்ளத்தாக்கு. இன்னைக்கு வர till now வேண்டாங்க, ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருங்க. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்குரிய நீங்க வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஆண்டவருக்குரியது உங்க கூடாரத்தில் இருக்கக்கூடாது. உங்க சரீரம் ஆண்டவருக்கு சொந்தம். உங்க சரீரம் யாருக்கு சொந்தம்? ஆண்டவருக்கு சொந்தம். விபச்சாரம் பண்ணி கெடுக்காதே, வேசித்தனம் பண்ணி கெடுக்காதே, புகை பிடித்து கெடுக்காதே, மதுபானம் அருந்தி கெடுக்காதே,
சிற்றின்பங்களை பார்த்து கெடுக்காதே. உலகத்தின் பின்னே போய் உன்னை கெடுக்காதே. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து உன்னை கெடுக்காதே. ஆண்டவர் நம்மை பார்த்து எச்சரிக்கிறார். ஆண்டவர் நம்மை பார்த்து எச்சரிக்கிறார். வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். என் குற்றங்கள் நீர் மனதில் கொண்டால் நிலை நிற்க முடியாதையா. சொல்லுங்க. என் குற்றங்கள் தூபம் போல் என் ஜெபங்கள் நிலை நிற்க முடியாதையா. மன்னிப்பு தருபவரே, உம்மை தான் தேடுகிறேன். மன்னிப்பு தருபவரே, உம்மை தான் தேடுகிறேன். ரூபம் என் வாய்க்கு காவல். இப்போ என் கண்களுக்கு காவல் வையும், என் காதுகளுக்கு காவல் வையும், என் கைகளுக்கு காவல் வையும், என் கால்களுக்கு காவல் வையும், என் மனதுக்கு காவல் வையும், என் இருதயத்துக்கு காவல் வையும் சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் சமூகத்தில் பண்ற ஒரு அறிக்கை, பாவ அறிக்கை. பீட் போட வேண்டாம், கீபோர்டும் போட வேண்டாம். எல்லாரும் சபையாராக சேர்ந்து ஆண்டவரை நோக்கி, என் கண்ணுக்கு காவல் வைங்கப்பா, என் காதுக்கு காவல் வைங்கப்பா, என் வாய்க்கு காவல் வைங்கப்பா, என் நினைவுக்கு காவல் வைங்கப்பா, என் இதயத்துக்கு காவல் வைங்கப்பா, என் கைக்கு காவல் வைங்கப்பா, என் காலுக்கு காவல் வைங்கப்பா. யோகு சொல்றான், என் கண்களோட உடன்படிக்கை பண்ணினா ஒரு கன்னிகையின் மேல் நினைவாய் இருப்பது எப்படி? ஒரு கண்ணியின் மேல் நினைவாக இருப்பது. அவருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி
அந்த முதல் 2 இதையுமே நம்ம ஃபர்ஸ்ட் பாட போறோம். என் வாய்க்கு காவல் வையும் காத்து ரெண்டு தடவை பாடலாம். என் வாய்க்கு காவல் வையும் காத்து கொள்ளும் என் கண்களுக்கு காவல் வையும் காத்து கொள்ளும் ஐயா. என் கண்களுக்கு காவல் வையும் காத்து கொள்ளும் ஐயா. என் காதுகளுக்கு காவல் வையும். 24 பாருங்க, 24 நடிக்கப்படுங்க. என் காதுகளுக்கு காவல் வையும் காத்து கொள்ளும் ஐயா. என் மனதிற்கு காவல் வையும் காத்து கொள்ளும் ஐயா. என் மனதிற்கு காவல் வையும் காத்து கொள்ளும் ஐயா. என் இதயத்திற்கு காவல் வையும் காத்து கொள்ளும் ஐயா. என் இதயத்திற்கு காவல் வையும் காத்து கொள்ளும் ஐயா. என் கைகளுக்கு காவல் வையும் காத்து கொள்ளும் ஐயா. என் கைகளுக்கு காவல் வையும் காத்து கொள்ளும் ஐயா. என் கால்களுக்கு காவல் வையும் காத்து கொள்ளும் ஐயா. என் கால்களுக்கு காவல் வையும் காத்து கொள்ளும் ஐயா. என் சரீரத்திற்கு காவல் வையும் காத்து கொள்ளும் ஐயா. என் சரீரத்திற்கு காவல் வையும் காத்து கொள்ளும் ஐயா. என் ஆவிக்கு காவல் வையும் காத்து கொள்ளும் ஐயா. என் ஆவிக்கு காவல் வையும் காத்து கொள்ளும் ஐயா. என் ஆத்மாவிற்கு காவல் வையும் காத்து கொள்ளும் ஐயா. என் ஆத்மாவிற்கு காவல் வையும் காத்து கொள்ளும் ஐயா. தீயனை எதையுமே நான் நாட தீயனை எதையுமே நான் நாட விடாதையோ. உம்மை நோக்கி கதறுகிறேன். உம்மை நோக்கி கதறுகிறேன். விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறேன். விரைவாய் உதவி செய்யும். தூபம் போல ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. மாலை பலி போல கைகளை உயர்த்தலாம். உயர்த்தி ஐயா. தூபம் போல் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. மாலை பலி போல கைகளை உயர்த்தி உம்
உம்மை நோக்கி இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. இப்பொழுது திருவிருந்தின் நேரம். மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க